இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா வேகமாக மசில் பில்ட் பண்ண 8 சீக்ரெட்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது யார் பார்க்க வேண்டிய வீடியோனா ஒல்லியாக இருக்கிறவங்க, அப்புறம் ஸ்கினி ஃபேட் பீப்புள் அவங்க பார்க்க வேண்டிய வீடியோ. ஃபார் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லீன் மஸ்குலர் ஃபிசிக். இங்கேருந்து இது கொண்டு வர்றது ஆக்சுவலி ரொம்ப பாசிபிள் தான். ஆனால் உங்களுக்கு பேஷன்ஸ் தான் நிறைய முக்கியம். நம்ம ஓவராக வளராமல் ஸ்ட்ரெயிட்டாக டிப்ஸ்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு டிப் ட்ரெயின் ஃபார் ஹைப்பர்ட்ராஃபி. ஹைப்பர்ட்ராஃபியும் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கும் நிறைய பேர் ஒன்றுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. அது ஆக்சுவலி ஒன்றும் இல்லை. ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணுறதுனால கிடைக்கிற ஃபிசிக் இது, ஹைப்பர்ட்ராஃபினால் கிடைக்கிற ஃபிசிக் இது. ஸோ ரெண்டுத்துக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதுன்னு நான் நினைக்கிறேன். ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் என்னதுன்னா இதில் இருங்க, நான் உங்களுக்கு அப்படியே பாயிண்டர் அப்படியே மார்க்கர். ஓகே, ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் என்னதுன்னா உங்களோட மசில் ப்ரொடியூஸ் பண்ணுற ஃபோர்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறது. ஓகே, கோடு கொஞ்சம் க்ராஸாக வந்துருச்சு, மன்னிச்சிருங்க. மசில் ப்ரொடியூஸ் பண்ணுற ஃபோர்ஸ் அதிகமாக வர்றது தான் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங். இது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மசில் ப்ரொடியூஸ் பண்ணுற ஃபோர்ஸை ப்ராக்ரெசிவாக இன்க்ரீஸ் பண்ணோம். இதுவும் சிமிலர் டு தட் தான். ஆனால் அதுக்குன்னு நம்ம தனியாக ட்ரெயின் பண்ண போகிறதில்ல, நம்ம இன்க்ரீஸ் இன் மசில் செல்ஸ்க்கு தான் ட்ரெயின் பண்ண போகிறோம். ஓகே, ஃபார் லார்ஜர் மசில்ஸ். இவங்களுக்கும் லார்ஜர் மசில்ஸ் தான் இருக்கும். ஆனால் பல்கி மசிலுக்கும் ஒரு லீன் மஸ்குலர் ஃபிசிக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதுதான். ஓகே, ஸோ டிப் நம்பர் 2 என்னதுன்னா இம்ப்ரூவ் டெஸ்டோஸ்டெரான் லெவல்ஸ். டெஸ்டோஸ்டெரான் ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஃபார் மென். நம்மளோட லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸ் அது பயங்கரமாக இந்த டெஸ்டோஸ்டெரான் அஃபெக்ட் பண்ணோம். இது டெஸ்டோஸ்டெரான் எவ்வளோ நல்லா இருக்கோ அவ்வளோ உங்கள் ஹெல்த் நல்லாயிருக்கும், அவ்வளோ உங்களோட கான்ஃபிடென்ஸ் நல்லாயிருக்கும், ஜிம்மில் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும், உங்களுக்கு எனர்ஜி கூட உங்களுக்கு பெட்டராக இருக்கும். இது டெஸ்டோஸ்டெரான் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிப்ஸ் இருக்குது. நான் இதுக்குன்னு தனியாக ஒரு கண்டென்ட் போடுறேன். எப்படி எதெல்லாம் அவாய்ட் பண்ணோம், எதெல்லாம் ஃபாலோ பண்ணோம், அந்த மாதிரி நான் தனியாக வீடியோ போடுறேன். இப்போதைக்கு நான் பேசிக்காக மட்டும் ஒரு இன்ட்ரோ மாதிரி கொடுத்துட்றேன். கண்டினியூஸாக ஸ்ட்ரென்த் ட்ரெயின் பண்ணணும் ரெகுலர்லி. ஏன்னா ரெகுலராக ஸ்ட்ரென்த் ட்ரெயின் பண்ணோன்னா தான் நம்மளுக்கு அந்த ஒரு ஸ்டிமுலை இருக்கும், அந்த ஸ்டிமுலஸ் ஃபார் டெஸ்டோஸ்டெரான் பூஸ்ட் இருக்கும். இல்லைனா நீங்கள் நடுவில் ஒரு மாதம் விட்டுறது, ஒரு வாரம் விட்டுறது, அதெல்லாம் ரொம்ப அதிகமான ஒரு கேப். அதனால் அந்த கேப்பில் உங்களுக்கு டெஸ்டோஸ்டெரான் லெவல்ஸ் பயங்கரமாக கம்மியாகும். ஸ்லீப் எனஃப். ஸ்லீப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஃபார் டெஸ்டோஸ்டெரான். நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. எவ்வளோ இம்பார்ட்டண்ட்னா, நீங்கள் ஒரு நைட் ஸ்லீப் உங்களுக்கு ஒழுங்காக வரல, இப்போ நீங்கள் ஆவரேஜாக 6 ஹவர்ஸ் தூங்குறீங்க, அதுவே கம்மி தான். 8 ஹவர்ஸ் தூங்கணும். அதாவது 6 ஹவர்ஸ். இப்போ மோஸ்ட்டாக இந்த சொசைட்டியில் எல்லோரும் 6 ஹவர்ஸ் தான் தூங்குறாங்க. 6 ஹவர்ஸ் தூங்குறீங்க, ஆனால் ஒரே ஒரு நாள் மட்டும் நீங்கள் 4 ஹவர்ஸ் தூங்கிட்டீங்கன்னா கூட உங்களுக்கு ஒரு 15% டெஸ்டோஸ்டெரானில் அடுத்த நாள் கம்மியாகும். இப்போ உங்களுக்கு 500 to 600 நானோகிராம் per டெசிலிட்டர் டெஸ்டோஸ்டெரான் லெவல்ஸ் இருக்குன்னா, அடுத்த நாள் உங்களுக்கு 450 400 அந்த மாதிரி குறையறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ஸ்லீப் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்லீப் டெஸ்டோஸ்டெரான் மட்டும் இல்லை, மசில் க்ரோத், பிரெயின் டெவலப்மெண்ட், சில்ட்ரன்ஸ் சொல்கிறேன், பிரெயின் டெவலப்மெண்ட், அப்புறம் ஹார்ட் ஹெல்த், பிரெயின் ஹெல்த், எல்லாத்துக்குமே ஸ்லீப் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஈட் இனஃப் கேலரிஸ் அண்ட் ப்ரோட்டீன். இது ஆப்வியஸான ஒரு பாயிண்ட் தான். ஏன்னா கேலரிஸ் அண்ட் ப்ரோட்டீன் என்ன மாதிரி கேலரிஸ்னால் ஃபேட் கேலரிஸும் இன்க்ளூட் பண்ணோம். இதிலே நான் ஃபேட் கேலரிஸும் உங்களோட டயட்டில் இன்க்ளூட் பண்ணணும், ப்ரோட்டீன் கேலரிஸும் உங்களோட டயட்டில் இன்க்ளூட் பண்ணணும். எதுக்கு சொல்கிறேன்னா, டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோன் க்ரியேட் ஆகிறதுக்கு காரணமே ஃபேட் சோர்ஸஸ் தான். நீங்கள் பேட் கொலஸ்ட்ரால் குட் கொலஸ்ட்ரால்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இப்போ எக்கில் இருக்கிற எல்லோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க. இப்போ நீங்கள் ஒரு 5
முட்டை சாப்பிட்றீங்கன்னா அதில் வந்து ஒரு 2 ஹோல் எக் சாப்பிடுங்க வித் எல்லோ. 3 வேணால் எக் ஒயிட் சாப்பிட்லாம். நீங்கள் வந்து குட் ஃபேட்ஸ்க்கு கீ சேர்த்துக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து சீட் ஆயில்ஸ் அந்த மாதிரி ஆயில்ஸ்லாம் குறைச்சிக்கணும். ஏன்னா அது ஆக்சுவலி டெஸ்டோஸ்டெரானை டிக்ரீஸ் பண்ணோன்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க இன் ஸ்டடீஸ். சீட் ஆயில்ஸ்னால் நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த ஜிஞ்சலி ஆயில், நல்லெண்ணெய், அது யூஸ் பண்ணலாம், ஆனால் கம்மியாக யூஸ் பண்ணுங்கள். அடுத்தது மேனேஜ் லாங் டேர்ம் ஸ்ட்ரெஸ் இருந்ததுன்னா டெஸ்டோஸ்டெரான் பயங்கரமாக கம்மியாகும். ஸோ உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் கம்மி பண்ணுறதுக்கு நான் ஒரு தனியாக வீடியோ போடுறேன் ரிகார்டிங் மெடிடேஷன். அதெல்லாம் ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடாது. ஸ்ட்ரெஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கார்டிசால் லெவல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். கார்டிசால் லெவல்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டெஸ்டோஸ்டெரான் லெவல்ஸ் கம்மியாகும். ஸோ இந்த சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷ்னல்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி டெஸ்டோஸ்டெரான் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷ்னல் டு ஸ்ட்ரெஸ். ஓகே, அதே தான். ஹெல்த்தி பாடி கம்போசிஷன். ஹெல்த்தி பாடி கம்போசிஷன்னா உங்களோட ஃபிசிக், உங்களோட ஹெல்த் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும். பர்ஃபெக்டாக இருக்கணும்னா இன் சென்ஸ் டெய்லி நீங்கள் சாப்பிட்றது எல்லாமே அதுக்கு ஆட் ஆகும். நீங்கள் டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ண தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தி பாடி உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு ஹெல்த்தி பாடி இருக்குன்னா நீங்கள் ஒழுங்காக தூங்குவீங்க, ஒழுங்காக சாப்பிடுவீங்க, ஒழுங்காக எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க அந்த நாள் ஃபுல்லாக. இல்லைன்னா கஷ்டம்தான். அடுத்த ஸ்லைட் போகலாம். ஸோ இதுதான் கிராஜுவல் டிக்ளைன் ஆஃப் டெஸ்டோஸ்டெரான் லெவல்ஸ். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 1950s ஆல்மோஸ்ட் 720 நானோகிராம் பெர் டெசிலிட்டர் ஆவரேஜாக இருந்திருக்கு. ஆனால் இப்போ வந்து ஒரு 580s அந்த மாதிரி இது குறைஞ்சிருக்கு. இந்த டிக்ளைன் எதுனாலனா மாடர்ன் ஹேபிட்ஸ், மாடர்ன் லைஃப் ஸ்டைல்னால தான். மாடர்ன் லைஃப் ஸ்டைல் எந்த மாதிரிலாம் அஃபெக்ட் பண்ணுது டெஸ்டோஸ்டெரான் லெவல்ஸ்ன்னு நான் ஒரு தனி வீடியோவே போடுறேன். ஸோ இது உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு அவேர்னஸ் கொடுக்கறதுக்கு தான் இந்த ஸ்லைடை உங்களுக்கு காமிச்சேன். அடுத்தது டிப் 3, க்ளீன் பல்கிங். க்ளீன் பல்கிங்னா என்னதுன்னா 2 சொல்லுவாங்க, டர்ட்டி பல்கிங், க்ளீன் பல்கிங்னு 2. டர்ட்டி பல்கிங் ஆக்சுவலி பண்ணாதீங்க, க்ளீன் பல்கிங்கே பண்ணுங்கள். என்ன தான் உங்களுக்கு க்ளீன் பல்கிங்கில் ஸ்லோவர் ரிசல்ட்ஸ் இருந்தாலும் அதுதான் பெட்டர் ரிசல்ட் கொடுக்கும். சொல்லுவாங்க ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் ரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி. ஈட் க்ளீன் அண்ட் ஈட் மோர். நீங்கள் சாப்பிட்றது வந்து நிறைய ஜங்க் ஃபுட்ஸே இருக்கக்கூடாது. 90% ஜங்க் ஃபுட் அவாய்ட் பண்ண பாருங்கள். இப்போ நீங்கள் ரெகுலராக வாரத்துக்கு 4 to 5 times இல்லை டெய்லி கூட ஜங்க் ஃபுட் கன்சியூம் பண்ணுற ஆளாக இருந்தீங்கன்னா அதை வீக்லி ஒன்ஸ் இல்லை மந்த்லி ட்வைஸ் அந்த மாதிரி குறைச்சிக்கோங்க. அப்புறம் நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டு நல்ல ஃபுட்டாக இருக்கணும். காம்போசிஷன் ஆஃப் ப்ரோட்டீன், ஃபேட் அண்ட் கார்போஹைட்ரேட் பர்ஃபெக்டாக இருந்து அப்புறம் நீங்கள் நிறையா சாப்பிட்ணும். அப்போ தான் நீங்கள் வெயிட் போடுவீங்க. ஃபேட் சோர்ஸஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் ஃபார் டெஸ்டோஸ்டெரான் நான் ஏற்கனவே போன ஸ்லைட்லேயே சொல்லியிருப்பேன். ஆல்மண்ட்ஸ், வால்நட்ஸ், இந்த பாதாம், அதுக்கப்புறம் அந்த வால்நட்ஸ், கேஷ்யூஸ், இந்த மாதிரி நட்ஸ்லாம் நீங்கள் கன்சியூம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஃபேட் கண்டென்ட் கிடைக்கும். ஹை ப்ரோட்டீன் டயட் வேணும் நம்மளுக்கு. ஸோ மீட், ஒரு வேளை நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா பன்னீர், மில்க் அந்த மாதிரி நீங்கள் கன்சியூம் பண்ணுங்கள். வீகனாக இருந்தால் கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் ட்ரை பண்ணுங்கள். ரிக்வயர்ட் ப்ரோட்டீன் கண்டென்ட் நீங்கள் இப்போ உங்கள் பாடி வெயிட் இன்ட்டு 2 இல்லை 1.5 அந்த மாதிரி. இப்போ நீங்கள் 50 kgs இருக்கீங்கன்னா நீங்கள் 100 grams ப்ரோட்டீன் per day சாப்பிட்டாகணும். இல்லைனா 75 grams to 100 grams ப்ரோட்டீன் per day சாப்பிட்டாகணும். இது ஏன்னா இவ்வளோ இந்தளவுக்கு ப்ரோட்டீன் சாப்பிட்டா மட்டும்தான் உங்களுக்கு பாடியில் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தெரிய வரும். ஏன்னா வந்து ப்ரோட்டீன் வச்சு தான்
இப்போ நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்கள் மசில் டேர் ஆச்சுன்னா அதை ஃபிக்ஸ் பண்ணுறது, மசில் டேர் மீன்ஸ் மைக்ரோ டேர்ஸ் சொல்ல வரேன். உங்களுக்கு மசில் க்ரோ ஆகிறதுக்கு அதுதான் யூஸ் ஆகும். அந்த ப்ரோட்டீன் தான் வந்து அந்த மைக்ரோ டேர்ஸை ஹீல் பண்ணி உங்களோட மசிலை இன்னும் கொஞ்சம் பெருசாக ஸ்ட்ராங்கராக மாற்றும். ஸோ அதனால் 1.5 to 2 grams per kilogram ஆஃப் யுவர் பாடி வெயிட் ப்ரோட்டீன் கண்டென்ட் சாப்பிடுங்க. அடுத்த டிப் என்னதுன்னா, ஏற்கனவே சொன்னது தான், ஜங்க் ஃபுட்டை ரெகுலராக சாப்பிடாதீங்க. மந்த்லி ட்வைஸ் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி எராடிகேட் பண்ண முடிஞ்சதுன்னா பண்ணுங்கள். நான் பண்ணிட்டேன், அதனால தான் சொல்கிறேன். ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இன்க்ளூட் பண்ணுங்கள் உங்கள் டயட்டில். ஏன்னா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிளில் வந்து அது ஒரு நீங்கள் ஒரு சப்ளிமெண்ட் மாதிரி கூட சொல்லலாம். ஏன்னா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸில் நிறையா விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் அதை இம்ப்ரூவ் பண்ணிங்கன்னா அது உங்களோட ஃபிசிக்கு ஒரு பூஸ்ட் கொடுக்கும். ஓகே, டிப் நம்பர் 4, செட் ஸ்மாலர் கோல்ஸ். நீங்கள் இப்போ இந்த மாதிரி ஒரு ஃபிசிக் இருக்குது, நீங்கள் உடனடியாக இந்த மாதிரி ஃபிசிக் கிடைக்கணும், ஒரு வருஷத்துலேயே இந்த மாதிரி கிடச்சிடணும், அந்த மாதிரிலாம் நீங்கள் யோசிக்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு அது கண்டிப்பாக கிடைக்காது ஒரு வருஷத்துலேயே, ஷார்ட் டைமில். நீங்கள் ஸ்மாலர் கோல்ஸ் வைக்கணும். இப்போ இந்த மாதிரி உங்கள் ஃபிசிக் இருக்குன்னா ஒரு 6 months இந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபிசிக் வேணும், 1 yearல எனக்கு இந்த 1.5 years 1 yearல இந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபிசிக் வேணும், 2 yearsல எனக்கு இந்த மாதிரி ஒரு ஃபிசிக் வேணும், 3 to 4 years ப்ளஸ் ட்ரெயின் பண்ணி எனக்கு இந்த மாதிரி ஒரு ஃபிசிக் வேணும்னு நீங்கள் வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒன்று நீங்கள் வந்து ஆன் ட்ராக் இருப்பீங்க உங்களோட கோல்ஸில், இன்னொன்று நீங்கள் டீமோட்டிவேட்டடாக இருக்க மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் உடனடியாக இந்த மாதிரி ஒரு ஃபிசிக் வேணும் அப்படின்னு இந்த மாதிரி இருக்கிறவங்க கோல் வச்சு ட்ரை பண்ணி உங்களால் அதை அச்சீவ் பண்ண முடியலன்னா, இன் லைக் 1 year அச்சீவ் பண்ண முடியலன்னா நிறைய பேர் கை விட்டுறாங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு ஃபிசிக் எய்ம் பண்ணுங்கள், இந்த மாதிரி ஒரு ஃபிசிக் எய்ம் பண்ணுங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணுங்கள். அதான் நான் சொல்ல வர்றது. டிப் 5, ஏதோ ஒன்று, லிக்விட் கேலரிஸ் இன்க்ளூட் பண்ணணும். ஏன் லிக்விட் கேலரிஸ் இன்க்ளூட் பண்ண சொல்கிறேன்னா, நிறைய கேலரிஸை கம்மி ஸ்பேஸில் உங்களால் சாப்பிட முடியும் இஃப் யூ கன்சியூம் இன் லிக்விட். ஏன்னா நீங்கள் சாலிடாக சாப்பிடும் போது உங்களோட வயிறில் நிறைய ஸ்பேஸ் அது டேக்கப் பண்ணோம், அப்புறம் டைஜஷனும் அது டைம் கன்சியூம் பண்ணோம். ஒருவேளை நீங்கள் லிக்விடாக ஷேக்ஸ் மாதிரி குடிச்சிட்டிங்கன்னா நிறைய கேலரிஸும் எடுக்க முடியும், நிறையா ப்ரோட்டீன் கோல்ஸும் உங்களால் ஈஸியாக ஹிட் பண்ண முடியும். அதான் ஈஸி டு மேக் கேலரி டென்ஸ், நிறைய கேலரிஸ் எடுக்க முடியும், டைஜஷன் ஃபாஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு நான் பர்சனலாக நான் யூஸ் பண்ண ரெசிபி ஒன்று சொல்ல போகிறேன். இதுதான் என் பர்சனல் ரெசிபி. இது நான் எப்படி செய்யணும்னு நான் உங்களுக்கு ஆக்சுவலாக ஒரு வீடியோவே போடுறேன், ஆனால் இது சும்மா உங்களுக்கு காமிக்கிறேன். 500 ml மில்க், 1 cup ஓட்ஸ் 80 grams, ஒரு பனானா செவ்வாழை சைஸில் இருந்ததுன்னா ஓகே, இல்லைனா அதை விட சின்னதாக இருந்ததுன்னா 2 கூட போட்டுக்கலாம். பீனட் பட்டர் 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. ஆல்மண்ட்ஸ், நட்ஸ் இதெல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஹனி, உங்களுக்கு பனானாவில் இருக்கிற சுகர் பனானாவில் இருக்கிற ஸ்வீட்னஸ் உங்களுக்கு பத்தலைன்னா ஹனி ஆட் பண்ணிக்கோங்க. சுகரை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்கள். வே ப்ரோட்டீன் 1 ஸ்கூப், இது ஆப்ஷனல் தான், ஹனி ஆப்ஷனல் தான். இது ஏன்னா ஒருவேளை உங்களால் ஆக்சுவலாக ப்ரோட்டீன் கோல்ஸை ஹிட் பண்ண முடியலன்னா வே ப்ரோட்டீன் வந்து உங்களுக்கு ஒரு பூஸ்ட் மாதிரி, ப்ரோட்டீன் கோல்ஸ் ஹிட் பண்ணுறதுக்கு ஒரு பூஸ்ட் மாதிரி. ஸோ 30 grams ப்ரோட்டீன் 1 ஸ்கூப்பில் கிடைக்கும் ஆவரேஜாக. ஸோ கொக்கோ பவுடர் 1 டீஸ்பூன். இது எதுக்குன்னா டேஸ்ட்டுக்கு நான் சொல்ல வரேன். இந்த ஓட்ஸு, இந்த பனானாவோட ஃப்ளேவர், இந்த பீனட் பட்டர் ஃப்ளேவர்லாம் உங்களுக்கு கம்மியாயிட்டு கொக்கோ பவுடரோட டேஸ்ட் உங்களுக்கு அதிகமாகும். ஸோ ஒரு மாதிரி ஒரு சாக்லேட் ஷேக் குடித்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். இது ஆக்சுவலி அதோட டேஸ்ட்டை இம்ப்ரூவும் பண்ணோம். நான் பர்சனலாக கொக்கோ பவுடர் யூஸ் பண்ணுவேன். நான் வே ப்ரோட்டீன் யூஸ் பண்ண மாட்டேன், ஏன்னா என் ப்ரோட்டீன் கோல்ஸ் நானே
ஹிட் பண்ணிவிடுவேன் டெய்லி. டிப் 6 சப்ளிமெண்ட்ஸ். ஸோ இதுதான் டிஃப்ரெண்ட் சப்ளிமெண்ட்ஸ்: வே ப்ரோட்டீன், கிரியேட்டின், கேஃபீன், ஃபிஷ் ஆயில், omega-3, விட்டமின் டி, எலக்ட்ரோலைட்ஸ். ஸோ இதுதான் சப்ளிமெண்ட்ஸு. நீங்கள் விட்டமின் டி / மல்டிவிட்டமின் அந்த டேப்லெட்ஸ் இருக்கும். ஸோ ஓகே, வே ப்ரோட்டீன் எதுக்குண்ணா, இது எல்லாமே ஆப்ஷனல் தான் நான் சொல்கிறேன். வே ப்ரோட்டீன் எப்போன்னா, உங்களால் இப்போ நீங்கள் 50 kgs இருக்கீங்க, நீங்கள் 100 கிராம் சாப்பிட்ணுன்னு வச்சுக்கோங்க ப்ரோட்டீன் பர் டே. உங்களால் அதை கன்சியூம் பண்ண முடியலன்னா நீங்கள் வே ப்ரோட்டீன் போகிறது நான் ஒரு டிப்புன்னு சொல்லுவேன். நீங்கள் உங்களால் முடியலனாலும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எக்ஸ் எல்லாம் நிறைய சாப்பிட ட்ரை பண்ணுங்கள். ஒரு வேளை எனக்கு வேறு வழியே இல்லை அப்படின்னா வே ப்ரோட்டீன் எடுத்துக்கோங்க. கிரியேட்டின் மோனோஹைட்ரேட் எதுக்குன்னா, உங்களோட ஜிம்மில் பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தான். எப்படின்னா, உங்களோட ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகும். உங்களோட மசில்ஸில் வாட்டர் ரிட்டென்ஷன் அதிகமாகிறதுனால உங்களுக்கு வந்து அந்த லாக்டிக் ஆசிட் பில்டப் வந்து ஈஸியாக ஆகாது. அதுக்கப்புறம் ஏடிபின்னு சொல்லுவாங்க. ஏடிபி வந்து ஈஸியாக ரினியூ ஆகிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு ஈஸியாக டயர்ட் ஆகாது. காஃபீன் எதுக்குன்னா, இப்போ இது ஒரு ஸ்டிமுலண்ட் தான். இது ப்ரீ ஒர்க் அவுட்டாக எடுத்துக்கலாம். நீங்கள் ஒரு கப் காஃபி கூட குடிக்கலாம். கேஃபீனுக்கு ஒரு கப் காஃபிலேயே ஒரு 80 to 100 milligrams கேஃபீன் இருக்கும். இது ஆப்ஷனல்னு தான் நானும் சொல்லுவேன். ஒரு வேளை உங்களுக்கு ஜிம்மில் டயர்டாக இருந்ததுன்னா நீங்கள் இதை போகிறதுக்கு முன்னாடி குடிச்சிட்டு போகலாம். இல்லைனா கேஃபீன் பவுடர்ஸ் கூட இருக்கும், அதை கன்சியூம் பண்ணிட்டு போகலாம். ஃபிஷ் ஆயில் எதுக்குன்னா, நிறைய பேர் ஃபிஷ்ஷே சாப்பிட்றதில்ல, இல்லைனா சாப்பிட்டாலும் கம்மியாக சாப்பிட்றாங்க, எப்போயாவது தான் சாப்பிட்றாங்க. ஆனால் ஃபிஷ் ஆயிலில் வந்து omega-3 ஃபேட்டி ஆசிட்ஸ்லாம் இருக்குது. இது எதுக்குன்னா, உங்களோட ஃபிசிக்கு மட்டும் இல்லாமல் பிரெயினுக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது ஆக்சுவலி ஹெல்த் மெயின்டைன் பண்ணுறதுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு சப்ளிமெண்ட் தான். உங்களால் முடிஞ்சதுன்னா இது எடுங்க. இல்லைனா நீங்கள் ஃபிஷ்ஷை நிறைய கன்சியூம் பண்ண ட்ரை பண்ணுங்கள். விட்டமின் டி, நிறைய பேர் வந்து சன் எக்ஸ்போஷர் ரொம்ப கம்மியாக இருக்குது. என்ன தான் இந்தியா ரொம்ப வெயிலான ஒரு கண்ட்ரியாக இருந்தாலும், சென்னையிலலாம் பயங்கர வெயில் அடித்தா, தமிழ்நாடு ஃபுல்லாக வெயில் அடித்தாலும் நிறைய பேர் வெளியே வர்றதில்ல. எல்லாம் லைஃப் ஸ்டைல் இஷ்யூஸ் தான். உங்களை வந்து நான் வந்து ஃபுல் டே வெளில இருக்கணும்னு நான் சொல்ல. மார்னிங் 10 to 15 minutes, ஈவினிங் ஒரு 10 to 15 minutes. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 7 to 7:30 வந்து வெளில இருங்க. இல்லை அந்த டைம் கேப்பில் வெளில இருங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் ஒரு 5 to 5:30 வெளில இருக்க ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டான அமௌண்ட் ஆஃப் விட்டமின் டி உங்களுக்கு கிடைக்கும். ஒரு வேளை உங்களால் முடியலன்னா நீங்கள் விட்டமின் டி டேப்லெட்ஸ் இல்லைனா மல்டிவிட்டமின் எடுத்துக்கலாம். ஜிங்க் ஒரு இம்பார்ட்டன்ட் மினரல், அதை ஆட் பண்ண மறந்துட்டேன். மல்டிவிட்டமினில் அது கிடைக்கும். எலக்ட்ரோலைட்ஸ் எதுக்குன்னா, நீங்கள் ஜிம்மில் ஸ்டார்டிங்கில் நல்லா பண்ணிட்டு உங்களுக்கு டயர்ட் ஆகிட்டிங்கன்னா எலக்ட்ரோலைட்ஸ் ட்ரிங்க் குடிச்சிங்கன்னா, எலக்ட்ரோலைட்ஸ் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு திருப்பி எனர்ஜி கிடைக்கும். அதுக்கு தான் எலக்ட்ரோலைட்ஸு. ஸோ அடுத்தது பார்ப்போம். இது எல்லாமே ஆப்ஷனல் தான். இது இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனைலாம் இல்லை. டிப் நம்பர் 7: ஸ்டே பேஷண்ட் அண்ட் ஸ்டே ட்ரூ டு யுவர் கோல்ஸ், ட்ராக் ப்ராக்ரஸ். ஓகே, இது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு டிப்பு. நிறைய பேர் 2 மாதம்தான் எக்ஸசைஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு ஏற்ற ரிசல்ட்ஸ் வரல அப்படின்னு அவங்க குவிட் பண்ணிடுவாங்க. அதுதான் அவங்க பண்ணுற பிக்கெஸ்ட் மிஸ்டேக். அவங்க அந்த 2 மாதம் போட்ட எஃபர்ட் அப்படியே கண்டினியூஸாக போட்டுக்கிட்டே வந்தாங்கன்னா 2 இயர்ஸில் பயங்கரமான ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அதனால் ஸ்டே பேஷண்ட் அண்ட் ஸ்டே ட்ரூ டு யுவர் கோல்ஸ். ஏன் நிறைய பேர் குவிட் பண்ணுவாங்கன்னா, அவங்க ப்ராக்ரஸை யாரும் ட்ராக் பண்ணுறதில்ல. ஸோ நீங்கள் டெய்லி இல்லைனா வீக்லி உங்களோட ஃபிசிக்கோட பிக்ஸ் எடுத்துக்கோங்க. பிக்ஸ் எடுத்துக்கிட்டு ட்ராக் பண்ணிங்கன்னா
எங்கேருந்து ஆரம்பித்தோம் இப்போ எங்கே இருக்கோம்னு உங்களுக்கு தெரியும். அதனால் உங்களுக்கு அது ஒரு செல்ஃப் மோட்டிவேஷன் மாதிரி தான். ஸோ ப்ராக்ரெஸை ட்ராக் பண்ணுங்கள். போனஸ் ஸ்டெப் என்னதுன்னா ட்ரெயின் டில் ஃபெயிலியர், அப்புறம் ட்ரெயின் ரெகுலர்லி. நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் ரெகுலராக ட்ரெயின் பண்ணுங்கள். வாரத்துக்கு மினிமம் 4 to 5 டைம்ஸாவது ட்ரெயின் பண்ணிவிடுங்க. நீங்கள் ஜிம் போகலன்னா கூட பரவாயில்ல, வீட்லேயாவது மினிமம் 1/2 hour to 1 hour ட்ரெயின் பண்ணிவிடுங்க. ட்ரெயின் டில் ஃபெயிலியர். இப்போ நீங்கள் ஒரு செட் பண்ணுறீங்கன்னா லைட்டாக ஸ்லைட் டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும் போதே நிறைய பேர் ஸ்டாப் பண்ணிடுறாங்க. எல்லாரும் வந்து இந்த சயின்டிஃபிக் கம்யூனிட்டி சயின்டிஃபிக் கம்யூனிட்டி ஆஃப் மசில் பில்டிங் என்ன சொல்லுதுன்னா ப்ராப்பர் ரெப்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்ல வராங்க. அது கரெக்ட் தான். ஆனால் ஃபெயிலியருக்கு நீங்கள் ரீச் பண்ணணுன்னா உங்களுக்கு கடைசி சில ரெப்ஸ்லாம் ப்ராப்பராக உங்களுக்கு இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் பார்ஷியல் ரெப்ஸ் பண்ணியும் உங்களுக்கு கஷ்டப்படுற அளவுக்கு நீங்கள் ஃபெயிலியர் வரைக்கும் ட்ரெயின் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த பெயின் கிடைக்கும். அப்போ தான் உங்களுக்கு நிறைய மசில் டேர் நடந்து உங்களோட மசில் பில்டிங் ப்ராசஸ் ஃபாஸ்ட்டாக நடக்கும். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்துருந்தீங்கன்னா நன்றி. அடுத்த வீடியோவுக்கு இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் என்ன பேசலாம் அப்படின்னு நீங்களே சொல்லுங்கள். நான் அதுக்கேற்ற மாதிரி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.